30ஆம் தேதி வர 30ஆம் தேதி சனிக்கிழமை உங்க எல்லாருக்குமே தெரியும் வைகாசி விசாகம் என்று வருகிறது. இந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து முருகப்பெருமான் சான்றது. சில விஷயங்கள் அவங்கவுங்க ஒரு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறாங்க. நல்லது, சந்தோஷமான ஒரு விஷயம். முருகனுக்கு நன்றி, தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி, சந்தோஷம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முருக பக்தர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த நாள்ல. இப்ப நீண்ட நாள சில விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்கல்ல, நம்ம தலைவன் முருகப்பெருமான்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்கீங்க. அப்போ என்ன வேண்டுதல் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி யாருமே வந்து அந்த வேண்டுதல் வைக்கல. நான் முருகப்பெருமான் சன்னதியில இருந்து சொல்றேன், அவரோட திருவடி கீழே இருந்து நான் சொல்றேன், யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வைக்கல. வாழ்க்கையில அனுபவிக்காத துன்பங்களும் ரொம்ப மனசே உடையக்கூடிய நிலைமையில தான் பாதி பேர் இங்க வந்துட்டு போய் வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வைகாசி விசாகம் அன்று நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அந்த நாளைக்கு நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு வந்து காலையில நீங்க வழிபாடு செய்யணும். அதே மாதிரி 2:30 மணிக்கு, அதாவது உச்சி நேரத்துல வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியல அப்படின்னா சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6-6:30 வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இது எங்க செய்ய போறீங்க அப்படின்னா, வீட்டுலதான் நீங்க செய்ய போறீங்க. இதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிடாது. மத்தவங்க சொல்ற மாதிரி நானும் சொல்லல. உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான், தலைவன் முருகப்பெருமானோட பிரசன்ஸை நீங்க வந்து உணர போறீங்க. எப்படி உணர போறது சாமி சொல்லுங்க அப்படின்னா, நீங்களே உங்க வீட்டுல புதுசா ஒரு பர்சன், யாராச்சும் ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சண்டை போட்டே உடஞ்சி வீடு 2ஆ பிரியக்கூடிய வீடு இருந்த நிலைமை இப்போ இது எல்லாமே அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். இதுதான் 100க்கு 100 உண்மை. இது முற்றிலும் உண்மை. இது உணர்ந்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க காலையில ஒரு 3:30 மணிக்கு, அந்த நாள்ல சனிக்கிழமை வைகாசி விசாகம் அன்று நீங்க 3:30 மணிக்கு அல்லது 3 மணிக்கு நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வந்து பண்றதா இருந்தாலும், இல்ல என்னால பண்ண முடியல அப்படின்னா கூட தவறல்ல. நீங்க காலையில ஒரு 6 மணிக்கு நீங்க ஆரம்பிங்க. அதையும் முடிச்சுட்டு மொத்தம் 3 வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3:30 மணிக்கு அல்லது 3 மணிக்கு இல்ல 6 மணிக்கு, மதியம் உச்சி வேலை 2:30 மணிக்கு இல்ல 2 மணிக்கு, அதையும் முடிச்சுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு இல்ல 6:30க்கு. இந்த 3 டைமிங்கை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வேலைக்கு போறவங்க உங்களால முடியல அப்படின்னாலும் கவலை வேண்டாம், எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனா ஒரு வேலை நீங்க வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒரு நாள்ல என்ன பண்ணணும், வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து உகந்தது, தலைவனுக்கு பிடித்த ஒரு உறவு நீங்க படையல் வைக்கணும். என்ன படையல் அப்படி வைக்கலாம் அப்படின்னா, தேனும் தினைமாவும் அதுல வந்து நீங்க ஒரு உணவாக, ஒரு லட்டாக, ஒரு இனிப்பு பலகாரமாக நீங்க வந்து செஞ்சு, அது உங்க கையாலேயே நீங்க செஞ்சு அது முருகப்பெருமானுக்கு வந்து நீங்க படையலாக வச்சிருந்தா மிகவும் சிறப்பு. அவரு அந்த விஷயம் பிடிச்ச உடனே அவர் தானாகவே உங்க வீட்டுல வர்றதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு பார்த்து பார்த்து நான் வந்து ரசிச்சு அவருக்கு வந்து செய்யறதே வந்து எல்லாமே ஒரு விஷயம். ஒரு இனிப்பு பலகாரமா இருந்தா கூட தேனும் தினையும், இந்த தேன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சாமி. எனக்கு இது ஒரிஜினல் தேனா வேணுமா அப்படின்னாலும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில வந்து தேன் கிடைக்குது. அங்க போய் நீங்க வந்து தேன் ஒரிஜினல் ஒரு ஒரு 100ல ஒரு 80-90% உண்மையாக இருக்கும். மிச்சம் எல்லாமே கலப்படமா இருந்தாலும் அது பரவாயில்ல, அது வந்து நீங்க வாங்கிக்கிங்க. தயவுசெய்து இந்த கம்பெனி தேன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு மருந்து கடையில இல்ல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஒரிஜினல் தேன் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு, சூப்பரான ஒரு விஷயம். நம்ம தலைவன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அந்த தேனும் திணை லட்டும் நீங்க வந்து செஞ்சு படையலா வச்சு நீங்க முருகப்பெருமான வரவைங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுல ஒவ்வொரு முருக பக்தர் வீட்டிலும் வருவாரு. கண்டிப்பா இதை வந்து உணர்வீங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, முருகனை கூப்பிட்டாச்சு, என்ன செய்யணும் இப்பதான் மெயின் விஷயமான என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்புகழ் பாடுறவங்க பாடுங்க, வேல்மாறல் படிக்கிறவங்க படிங்க, தவறல்ல, சிறப்பான ஒரு விஷயம், சந்தோஷம். இதுல நான் எதுவுமே சொல்ல வரல. அதையும் தாண்டி என்ன ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, முருகன் கிட்ட பேசுங்க. எப்படி பேசணும், நம்ம பேசுன கேட்பாரா, மனசுல எண்ணங்கள் இருக்கு, அது எனக்கு தெரியும். கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு முருக பக்தரும் உங்க மனசுல என்கிட்ட, உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க குடும்பத்திலேயே வந்து தந்தையாகவும் இல்ல கணவராகவும்
இல்லை வந்து காதலியாகவும் இல்லை காதலனாகவும் யாருக்கிட்டையாச்சும் சொல்லாத ஒரு விஷயம் மனசுல பூட்டி வச்சிருப்பீங்கல்ல, நீங்க அந்த விஷயத்த தலைவன் முருகப்பெருமான் கிட்ட அன்னைக்கு வந்து சொல்லுங்க. எப்படி சொல்ல போறீங்கன்னா, உங்க மனசால நீங்க வந்து அந்த நம்ம தலைவன் முருகப்பெருமானோட திருவடியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து அந்த நேரத்தை நம்ம முருகப்பெருமானுக்காக நீங்க ஒதுக்குனா மட்டும் போதும். எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு முருகப்பெருமான் வந்ததுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இதுதான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றது. அதுவும் இந்த வைகாசி விசாகம் அன்று இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். யாராவது வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது சொன்னாங்கனாலும் தவறல்ல, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் தலைவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். மற்றவங்க சொல்ற மாதிரி உடனே கடன் தீரும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. ஒரே விஷயம், என் தலைவன் முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு வருவாரு. இது முற்றிலும் உண்மை. இது வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இதுதான் நடக்க போகுது. முன்னாடியே நான் சொல்லிட்டேன். உங்க வாழ்க்கையில அவர் வரப்போறாரு. அதை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு பக்குவத்தை நீங்க வர வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு முருக பக்தர்களும் இப்ப கலக்கத்தோட மனச கவலையோட நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, தலைவரை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, தவறல்ல. நீங்க பாருங்க, மனசை விட்டு கேளுங்க. முருகா, எனக்கு இதை நடத்தி கொடு. எவ்வளவு காலம் ஆனாலும் கவலை இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை. உனக்காக நான் அதை காக்காம வேற யாருக்காக நான் வெயிட் பண்ண போறேன்? வெயிட் பண்ண மனிதர்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண மனிதர்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. எல்லாமே மனிதர்கள் தானே, விட்டு போயிடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணியும் அதுக்கான ஒரு பரிசையும் அந்த ஒரு அன்பையும் நமக்கு வந்து கொட்டுவாரு பாருங்க, ஒரே ஆள் இந்த உலகத்துல. நான் எப்பவும் ஒரே விஷயம் நான் சொல்றேன் எல்லா முருக பக்தர்களுக்கும், என்ன கூட நீங்க நம்ப வேணாம். நான் பேசுறேன், இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு போயிடுவேன், திடீர்னு மறைஞ்சாலும் மறைஞ்சிடுவேன். என் தலைவன் முருகப்பெருமான் கூப்பிட்டா நான் மறைஞ்சிடுவேன். இதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. நீங்க யாரையும் சந்திக்காதீங்க. யாரு பேசுறதும் நினைச்சு நீங்க வந்து கோயிலா வந்து சுத்தாதீங்க. நேரத்தை செலவழிக்காதீங்க. அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம தலைவன் முருகப்பெருமான் உங்க வீட்டுல இருப்பார்ல, அவர்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. கண்டிப்பாக சொல்றேன், ஒவ்வொருத்தரோட முருக பக்தரோட பிரச்சனைய என் தலைவர் தீர்த்து வைப்பார். அந்த நம்பிக்கையும் அந்த முழு பக்தியும் எனக்கு பண்ணாம வேற யாருக்கும் முருகா பண்ணுவேன். உனக்காக எத்தனை நாள் நான் வெயிட் பண்றேன், காத்திருக்கேன். என் வாழ்க்கையே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். ஆமா, என் வாழ்க்கையை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? அழுதாச்சு, வாழ்க்கை முடிகிற வரைக்கும் போயாச்சு. அந்த டில் டெத் வரைக்கும் நிறைய பேர் அந்த நிலைமையில இருப்பீங்க. அந்த டில் டெத் வரைக்கும் போயாச்சு. மோசமாயி அந்த மனசை உடைச்சி தூக்கி எரிஞ்சு போனவங்களை நினைச்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம். எங்க உட்காந்துட்டு இருப்போம்? உச்சியில, மலை உச்சியிலையோ இல்ல வாழ்க்கையின் உச்சியில கடைசி இறுதி கட்ட படியில உட்காந்துட்டு இருப்போம். கண்டிப்பா உட்காந்துட்டு இருப்போம். அப்போ அந்த உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்களே ஒரு மனசை தினப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ இக்கட்டான நிலைமைக்கு வந்தது காரணம் யார் அப்படின்னு சொன்னா, நம்மள துரோகம் பண்ணவங்க, நம்மள நம்ப வச்சு ஏமாத்தினவங்க யாராச்சும் வேணா, யார் வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்த கேட்காமலே நம்ம செஞ்சிருப்போம். இந்த ஒரு தவறு யாரை கேட்காம செஞ்சிருப்போம்னா, இவரை கேட்காம செஞ்சிருப்போம். எந்த ஒரு செயலா இருந்தாலும், இன்னைக்கு நான் ஒருத்தரை சந்திக்க போனா இருந்தாலும், இல்ல எனக்கு ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குன்னா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்தாலும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தாலும், என் தலைவன் சொல்லலைன்னா, அவர் அனுமதிக்கலைன்னா நான் அதை பண்ணவே மாட்டேங்க. இப்படிதான் என் வாழ்க்கை இன்னி வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கு. சாமி, உங்களுக்கு துன்பமே வராது, கஷ்டமே இல்லை அப்படின்னா, எனக்குள்ள மனசுல 1008 கஷ்டம் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், 1008 கஷ்டம் இருக்கு. மனசுல 1008 கஷ்டம் இருந்தாலும் முருக பக்தர்களுக்கு என் தலைவன் முருகப்பெருமன் சொன்ன வேலையை நான் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் போறேன். இந்த வேலை, இது ஒரு கடமையா இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே என் தலைவன் முருகனுக்காக மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க வாழ்க்கையில. இவருக்காக அந்த வாழ்க்கையை கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த ஒரே ஒரு உயிர் மட்டும்தான். அந்த உயிர் எங்க தெரியுமா முடியும்? எப்பயுமே சொல்ற மாதிரி இவரோட காலடியில மட்டும்தான் அந்த உயிர் நான் அர்ப்பணிப்பேன். வேற எதுவுமே எனக்கு வேணாம். இந்த பேரு புகழ், இப்ப நீங்க இதை பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் பேரு புகழ், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாக்குறவங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, சரி வீடியோ பேசுறாங்க, உங்களுக்கு என்ன வீடியோ ஏதோ பேசுறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவரு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
இந்த வாழ்க்கை இவர் கொடுத்த வாழ்க்கை, இவர்கிட்ட தான் நான் வேலை செய்யணும். இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னுடைய முடிவு. நான் முன்னாடியே நான் பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். இதுதான் என்னோட முடிவு. ஆகவே முருக பக்தர்களை யாருமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடன் அதிகமா இருக்கு, எல்லா விஷயத்திலையும் கடனை நினைச்சு நீங்க பயந்து துவண்டு போகாதீங்க. போலீஸ் கேஸா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதல் தோல்வியா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குங்க. வாழ்க்கையில் எல்லாமே முடிவு இருக்கு. இன்றைய நாள் இப்படியே முடிஞ்சிடாது. இந்த தோல்வியிலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். முருகன் சொல்லுவாரு, என் தலைவர் முருகப்பெருமான் சொல்லுவாரு, நான் எப்பெல்லாம் நான் டவுன்ஃபால் ஆகி கீழே உட்காந்துட்டனோ அப்ப சொல்லுவாரு, நான் இருக்கிறது ஒரு ஆள் உன் கண்ணுக்கு தெரியல, அப்படியே நீ உட்காந்துருவல்ல, எரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவார். கண்ணு முன்னு தெரியாம ஓடினா கூட நான் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பேன். அது எத்தனையோ மைல்கள் தூரமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, அத்தனை மைல்கள் தூரமா இருந்தாலும் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருவார். ஏன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டார்ல, ஏஞ்சி ஓட, நான் உன் கூட இருக்கேன், அதை நீ மறந்துட்டலன்னு சொல்லும் போது என்ன வேணா நடக்கட்டும், ஏஞ்சி ஓடுறது தான். அந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். தோல்வியே நடக்கட்டுமே, சந்தோஷமாக ஏத்துக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா நீ என் கூட இருக்க, அவ்வளவுதான். வெற்றி கொடுக்குதா, அப்பையும் அந்த வெற்றி உன்னாலதான். நீ எனக்கு பிச்சை கொடுத்த அந்த வெற்றி தான், அதை கூட எனக்கு வேண்டாம். இப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் இருந்துட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஒரு மனக்கவலை, இது எதுவுமே வராது. வேலை இல்லாதவங்களுக்கும் சொல்றேன், இந்திய நாள் வைகாசி விசாகம் அன்று நீங்க மனதார முருகப்பெருமான் கிட்ட, நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னு கவலை, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுங்க. தயவு செய்து எல்லா முருக பக்தர்களிடம் நான் ஒரு விஷயம், ஒரு வேண்டுகோளாக நான் பதிவு பண்றேன். என்ன வேண்டுகோள்னா, வைகாசி விசாகம் அன்று எல்லா கோயில்களும் கூட்டமா இருக்கும். கோயில்கள்ல கூட்டமா நின்று முருகப்பெருமானை பார்க்கணும் மன வருத்தத்தோட படாதீங்க. வீட்டுல முருகப்பெருமான் வருவாரு. நான் சொன்ன விஷயத்தை மட்டும் பண்ணுங்க, அது போதும். உங்க வீட்டிலே முருகப்பெருமானை நீங்க உணரலாம். கோயிலுக்கு போக முடியல, வருத்தப்பட வேணாம், கோயிலுக்கு போக வேணாம். கண்டிப்பாக சொல்றேன், வைகாசி விசாகம் நாள் அன்று என்ன வேணா பிரார்த்தனை வச்சுக்கிங்க, முருகன் கிட்ட மனசார கேளுங்க. அந்த முழு பக்தி இருந்தா மட்டும் போதும். நிச்சயமா சொல்றேன், நானே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். என் தலைவர் முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி வைப்பார். இதை நீங்க எப்படி வேணா நீங்க பதிவு பண்ணிக்கலாம். நான் உறுதியா சொல்றேன், இவர் முன்னாடியில இருந்து சொல்றேன், என்ன வேணா நடக்கட்டும், உங்களுக்கானது கண்டிப்பா எங்கேயும் போயிடாது, கண்டிப்பா கிடைக்கும். இது முற்றிலும் உண்மை. என் சுயம் சாட்சியா சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். பள்ளி கூட சத்தம் கொடுக்குது. இதை விட உங்களுக்கு என்ன உறுதி வேணும்? கண்டிப்பா நடக்கும். மனசுல அந்த உறுதியான ஒரு பக்தியை மட்டும் நிறைவேற்றிக்குங்க, இது கண்டிப்பாக நடக்கும். கலங்காதீங்க. எந்த ஒரு தோல்வியும் உங்களை தூக்கி கீழே போட்டுற போறது கிடையாது. எழுந்துச்சு நின்று, எனக்கு என் முன்னாடி என் முருகப்பெருமான் இருக்காரு, இதுக்கு விட என்ன வேணும்? கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்க போறீங்க. எல்லாரோட கஷ்டம் தீரப்போகிறது. இன்று இரவே தீரப்போகிறது. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். மிகப்பெரிய வாழ்க்கை இல்லைனாலும் இப்போ இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இது முருகப்பெருமானே வாழ்க்கையில் மாற்றம் கொடுப்பார். ஸோ வைகாசி விசாகம் அன்று முடிந்த அளவுக்கு ஒரு விலங்குகளுக்கு, வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. நாய்களா இருக்கட்டும், ரோட் சைடில் உங்க வீட்டு பக்கத்துல தெருநாய்களுக்கு உணவளிங்க. காக்காய்களுக்கு உணவு போடுங்க. அதுக்கும் படியா எனக்கு வசதி இருக்கு அப்படின்னா ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேருக்கு உணவு, சாலையோரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. தண்ணி மெயினாக தானம் பண்ணுங்க. தண்ணி முடியலையா, உணவு முடியலையா, தண்ணி பாட்டிலாச்சு வெயில்ல நின்று இந்த ஒரு கஷ்டமான ஒரு வண்டியை தள்ளிட்டு போறவங்களுக்கு கொடுங்க. இனிப்பு கொடுங்க. இந்த 3 விஷயம் மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக சொல்றேன், உங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இதுக்கு முருகப்பெருமானோட சாட்சி நானே சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாமே அமையும். தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி.